சத்தியம் குத்தும், உணர்த்தும், உடைத்து உருவாக்கும். கடந்த வாரம் சத்தியம் எப்படி குத்தும் என்று தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்தில் எப்படி உணர்த்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. உணர்வு அப்படின்னா நம்முடைய செயல் நிமித்தமாக மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தால் மற்றவர்கள் கஷ்டப்படும் விதத்தில் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அந்த உணர்வு இல்லாததுனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடைசி காலத்தில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை, எனக்கு இருந்தால் போதும், என் பிள்ளைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும், இதை நம்ம எடுத்து வைத்துக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே என்ன செய்யாது, வராது. நமக்கு வரணும். அது இந்த சத்தியத்தை அறிந்தாதான் அந்த உணர்வை நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 33வது வசனம், 34வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே இந்த சம்பவம் யாருக்குமே தெரியும். பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார், என் ஜீவனே போனாலும் சரி நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 தடவை என்னை என்ன செய்வாய், மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதே லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 54வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிற கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றார். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் மறுதலிப்பதனால கர்த்தருக்கு என்ன பிரச்சனை? இவன் இயேசுவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வதனால கர்த்தருக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொல்றார், மனிதருக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவர்களை பிதாவுக்கு முன்பாக நானும் அறிக்கை செய்வேன். நான் உண்மை இல்லாத போதும் கூட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு செயல் செய்வது நிமித்தமாக கர்த்தருக்கு என்ன பிரச்சனை? பாருங்க, தன்னம்பிக்கை உள்ளவர்கள், தன்னம்பிக்கை
தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தன் செய்த செயலை ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பிடிவாதமா இருப்பாங்க. உலக போக்கில் இருக்கிறவர்கள் நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு அதில் பிடிவாதமா இருக்கிறாங்க. மற்ற தேவர்களை பின்பற்றுகிறவர்களும் அவர்களுடைய நம்பிக்கையில் எப்படி இருக்கிறாங்க? பிடிவாதமா இருக்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாம் நிற்கும் போது இயேசுடைய பிள்ளையாக இருக்கிற நம்மை தேவன் பார்த்து கொண்டிருப்பார். இவன் என்னை நம்புகிறேன் என்று சொல்லுகிறான், இவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று பார்க்க வேண்டும் என்று நம்ம பக்கத்தில் வந்து நிற்பார். இந்த ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தங்களுடைய நம்பிக்கையில் இங்கே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? நினைச்சு நின்றுக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் திருடர்களாக இருப்பார்கள். நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்ம பக்கத்தில் நிற்பார். நம்மளும் அவங்களோட சேர்ந்துட்டோம்னா அது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஏமாற்றம் தானே? ஏமாற்றமா இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர், அப்போ நாமும் உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இல்லை என்றால் நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு நம் மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றத்தோடு திரும்பி போயிருப்பாருங்கிறத நம்ம நினைத்து பார்த்தா நம்ம அந்த செயல் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம் இல்லையா? யோசிப்பு அவளோடு கூட பாவம் பண்ணா தேவனுக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் பாவம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையோடு தேவன் இருப்பார் என்பதை யோசிப்பு உணர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த உணர்வு இருந்தால் துணிகரமான பாவத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற விதத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த தேவனை என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் விரும்புகிற விதத்தில் என்ன செய்வது இல்லை? வாழ்வது இல்லை. அல்லேலூயா. காரணம் உணர்வு இல்லை. என்ன அப்படின்னா, நம்மை ஆண்டவர் நம்பி இருக்கிறார், நம்மை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் இவர்கள். யோபு தன்னை மறுதலிக்க மாட்டான் என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்பி இருக்கிறாரு. யாரை நம்பி இருக்கிறார்? தேவன் நம்மளே நம்பி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட உலகம் ஒரு போக்கில் போனாலும் கூட இவன் இந்த என் பிள்ளைகள் என் வசனத்துக்காக உறுதியாக நிற்பார்கள் என்று தேவன் நம்மை நம்பி இருப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செஞ்சுவோம்? அவர் நம்பி இருக்கிறார் என்பதை உணராமல் நம்ம இஷ்டத்துக்கு நடந்துடுவோம். நாம் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் விலகும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உயிர் தெழுகிறார். இந்த வசனத்துக்கு முரண்பாக நான் வாழக்கூடாது என்று எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு என்ன செய்கிறார்? உயிரோடு எழும்புகிறார். வசனத்தை மீறி நாம் எப்பொழுதெல்லாம் நடக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் சிலுவையில் என்ன செய்யப்படுகிறார்? அறையப்படுகிறார். இந்த உணர்வு இருந்தால் வசனத்தை மீறி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம். வசனத்தை மீறி நடந்தால் என்ன நடக்கும்? இயேசு அங்கே சிலுவையில் அறையப்படுவார். வசனத்துக்காக நாம் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? இயேசு அங்கே உயிரோடு என்ன செய்வார்? எழுந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். அப்போ உணர்வு அப்படின்னா என்ன? நம் செயலின் நிமித்தமாக அடுத்தவர்கள் எந்த அளவுக்கு காயப்படுவார்கள் என்பதை உணர்ந்தால் அவர்கள் காயப்படும் விதத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நடந்துக்க மாட்டோம். உணர்வு இல்லாமல் இருப்பதனால தான் யாருமே நம்ம என்ன செய்யறதில்லை, பார்க்கறது இல்லை. ஆண்டவர் சில கடைசி காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க. தற்பிரியராக தான் என்ன செய்வாங்க? சுகபோக பிரியராக தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம இந்த சத்தியத்தை கேட்குற நாம் உணர்வுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது வசனத்திலிருந்து 27 இரண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு
மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சேர்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் யோவான் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. யோவான் 13ஆம் அதிகாரம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 21 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இயேசு அவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவர் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை துவைத்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை துவைத்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாஸ் காரியத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் என்ன செஞ்சிட்டாரு? காட்டி கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துட்டார். காட்டி கொடுத்ததுக்கு பின்பு பார்த்தா மரணாக்கினை அவர் அடைவதை கண்டு ரொம்ப மனம் கசந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் உணர்ந்தான். என்ன செஞ்சான்? உணர்ந்தான். ஆனால் உணர்ந்தவன் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம 4 கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருக்கிற ஜனங்கள் சில பேர் உணர்வார்கள், ஆனால் என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவறான முடிவுகள் என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. நம்ம இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள், தேவன் ஒரு செயல் நிமித்தமாக இவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள், ரொம்ப வேதனைப்படுவார்கள் அப்படின்னா அறிந்தால் அவர்களிடத்திலே போய் அதை சொன்னாதான் அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட முடியும். அல்லேலூயா. இப்போ பாவம் நம்மளை விட்டு நீங்கி போவதற்கு என்ன செய்யணும்? பாவம் நம்மளை விட்டு நீங்கி போவதற்கு என்ன செய்யணும்? முதலில் பாவத்தை ஒத்துக்கணும். நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டா தான் அந்த பாவம் நம்மளோட என்ன செய்யும், போகும். அதை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் அந்த பாவம் நம்ம என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும், தொடர்ந்து தான். இப்போ இயேசுவுக்கு விரோதமாக யார் கஷ்டப்படுறது மாதிரி நடந்துக்கிட்டாலும் வேற யார்கிட்டயே போய் சொன்னால் சரியா இருக்குமா? சரியா இருக்காது. அதை யார்கிட்ட தான் போய் சொல்லணும்? யாருக்கு விரோதமாக நான் பேசினோமோ அவர்கிட்டே போய் சொல்லணும், நான் இப்படி உங்களை பற்றி பேசிட்டேன், என்னை என்ன செஞ்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, இதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அதனால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ நம்ம செய்த பாவம் நம்மளோட என்ன செய்யும், போகும். அவர்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு யாருக்கிட்டே நம்ம என்ன செய்வோம், போய் சொல்லிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் அந்த பாவம் நம்ம விட்டு போகுமா? போகாது. ஆனால் இந்த யூதாஸ் காரியோ இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செய்தான். அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வரும்னு அவனுக்கு என்ன செய்யலை, உணரலை. போய் காட்டி கொடுத்தா இவங்க என்ன செய்வாங்க, ஜெயிலே போடுவாங்க, அவர் கொல்லணும்னு இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பகை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ இவன் போய் சொன்ன உடனே இவரை கொன்றுவாங்க அப்படிங்கிறது தெரியாமல்
உணராம நீங்க தெரியாமல் சொல்ல முடியாது. இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத அறியாமல் செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார். உணர்வு வந்தவர்கள் அவர்களாகத்தான் மன்னிப்பு கேட்கணும். அவர்களுக்கு தேவன் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாமல் செய்தால் அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார் இல்லையா? நம்ம அறியாமல் செஞ்சதுனால அந்த நாட்கள்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார், ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டார். ஆனால் குத்தி காட்டுவார். நீ இப்படி செஞ்ச, நீ இப்படி இருந்த அப்படின்னு அவர் என்ன செய்வார், குத்தி காட்டுவார். அவர் எப்படி குத்தி காட்டுவார்னா, எகிப்தில் நீ அடிமையாக இருந்ததை நினைக்குத, எகிப்தில் நீ எப்படி இருந்த அதை நீ நினச்சிக்க அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு வச்சுக்குவோமே. நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுருச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய படியின் அளவு என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் சொல்லுவார், உன்னுடைய பழைய வாழ்க்கையை என்ன செஞ்சுப்பார், நினச்சிப்பார். உன்னுடைய பழைய வாழ்க்கையை என்ன செஞ்சுப்பார், நினச்சிப்பார். இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மளை குத்தி காட்டுறது. உணர்வு அப்படின்னா நடக்கிற சம்பவத்தை பார்த்து நாமவே உணர்ந்தால் மட்டுமே அதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். உணர்வு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன வராது, இப்படி நடக்காதீங்க, இதனால இந்த பிரச்சனை வரும், அதையெல்லாம் ஆலோசனை பண்ணி இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. மறுபடியும் அதை வித என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. சரி, அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவங்க 2 பேருக்கும் உணர்வு வந்தது. உணர்வு வந்ததுனால ஒருத்தன் மன கசந்தான், ஒருத்தர் என்ன செஞ்சான், மனஸ்தாபப்பட்டான். ஆனால் இந்த பாவத்தை எப்படி போக்க வேண்டும் என்பது ஒருவனுக்கு தெரிந்திருக்கிறது, ஒருவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அவன் யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணாலும் அவர்கிட்டயே வந்துட்டான். யாரு, பேதுரு. அதனால தேவன் அவனை என்ன செஞ்சுட்டாரு, மன்னிச்சுட்டாரு. யாருக்கு விரோதமாக இவன் பாவம் செய்தானோ அவரிடத்துல போகாம இவன் யாருக்கிட்ட போறான், ஆசாரியர் இடத்துல போறான். அந்த வாங்கின காசை போய் என்ன செய்ய, அவங்ககிட்ட போய் திருப்பி கொடுத்தா இயேசுவை விட்டுருவாங்களா? அல்லேலூயா. ஆனா இவன் இயேசுக்கிட்ட வந்திருந்தா இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும், மன்னிப்பு கிடைச்சிருக்குமே. தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றால் எல்லா பாவத்தையும் அவரால் மன்னிக்கவும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் காட்டி கொடுத்தது அவரால் மன்னிக்க முடியாதா? போய் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாரு, நீ ஏன் கவலைப்படுற, இப்படி நடக்கணும்னு ஏற்கனவே பிதா என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால நீ ஒன்றும் என்ன செய்யாது, கவலைப்படாத அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் தானே சொல்றாரு, உன் வேலையை ரொம்ப சீக்கிரமாக போய் என்ன செய் அப்படின்னு. அல்லேலூயா. நீங்கள் செய்ய சொன்னீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு என்ன செய்ய தெரியலையே, நான் உணரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு ஆண்டவன் என்ன செஞ்சிருப்பாரு, மன்னிப்பு கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல, அதனால இவ்வளவு பெரிய பாதிப்பாயிடுச்சு, என்னை நீங்கள் என்ன செஞ்சிடுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவரிடம் போனா தானே அந்த பாவத்தை அவர் மன்னிப்பார். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்கள் முற்பிதாக்கள் செய்த தோஷம் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாவம், தோஷம், அதுக்கப்புறம் சாபம், இதெல்லாம் எப்படி போகும், யாருக்கு விரோதமாக செய்திருக்கிறோமோ அவங்க வேண்டி இப்போ என்ன செஞ்சிடணும், சேர்ந்துடணும். அப்போ தான் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். வேறு எங்கெங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோன்னா அப்போ நம்ம யாருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் நாம் யாருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். யோசிப்பை போல நினைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மக்கள் அவரவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தாலும் கூட அவர்கள் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது என் பிள்ளை என் விருப்பத்தின்படி வாழ்வார்கள் என்று நம்பிக்கையோடு தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் விருப்பத்தின்படி நம்ம வாழ்ந்தா நம்மை குறித்து அவருக்கு என்ன வரும், சந்தோஷம் வரும். நாமும் உலக போகோடு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மை குறித்து தேவன் என்ன செய்யும், வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அவர்களை போல நான் இருக்கணும், இவர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க, இவர்களை போல நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
என்னிடத்துல நீ என்ன செய், கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அடுத்தவங்க இப்படி இருக்கிறாங்க, அடுத்தவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம் நிமித்தமாக தேவன் என்ன செய்வார்? ரொம்ப கஷ்டப்பட அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நம்மை நம்பி ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்போ கணவர் எடுத்துக்கொள்வோமே, நம்மை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற உணர்வு இருந்தால் அவர் தவறான பழக்கத்துக்கு அடிமையாவாங்க? அடிமையாவாங்க? ஆக மாட்டாங்க. நம்மை நம்பி நம்ம கணவர் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் அந்த சகோதரிகள் தவறான கிரியை செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ நம்மை நம்பி குடும்பம் இருக்குங்கிறத உணராததுனால தானே தன் இஷ்டத்துக்கு அந்த கணவன் செயல்படுகிறார். நம்மை நம்பி நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம கணவர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணராமல் இருக்கிறதுனால தானே அந்த சகோதரிகள் தவறான கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உணர்வு இருந்துச்சுன்னா மற்றவர்கள் கஷ்டப்படுகிற விதத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நடந்துக்க மாட்டோம். நமக்கு கணவர் இருக்கிறார், நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கு மனைவி இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் யாரை நம்பி தான் இருக்கிறாங்க? நம்மை நம்பி தான் இருக்கிறாங்க. நீங்க யோசித்து பாருங்க. கணவன் மனைவி நம்பி இருக்கிறார், மனைவி கணவனை நம்பி இருக்கிறாங்க. பெற்றோரை பிள்ளைகள் நம்பி இருக்கிறாங்க, பிள்ளைகளை நம்பி யார் இருக்கிறாங்க? பெற்றோர் இருக்கிறாங்க. அல்லேலூயா.